ஓம் சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். போன எபிசோடில் கலியுகத்தில் ஒரு பக்தருக்கு நிகழ்ந்த ஒரு அற்புதமான லீலையை நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அந்த எபிசோடோட கமெண்ட்ஸில் நிறைய பேர், அக்கா இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் நீங்கள் ஒரு ஸ்லோகம் சொன்னீங்களே, அது என்ன ஸ்லோகம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த ஸ்லோகம் எதற்காக அப்படின்னா, எப்படி அதை சொல்லணும் அப்படின்றத நான் உங்ககிட்ட போன எபிசோடில் சொல்லியிருந்தேன். அதை நீங்கள் கேட்டதுனால நான் மறுபடியும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அந்த லிரிக்ஸோடு நான் தரேன். இது எதற்காக சொல்லணும் அப்படின்னா, ஒரு இறந்து போனவங்களுக்கு கூட உயிர் தரக்கூடிய ஒரு மந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்லோகத்தை. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மகத்துவம் வாய்ந்த ஒரு ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை நான் பொறுமையாக இந்த எபிசோடு ஆரம்பிக்கும் பொழுது சொல்லிட்டு அதற்கு பிறகு இன்னைக்கான ஒரு அற்புதமான லீலை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வரக்கூடிய அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, வைகுண்டஃப் புருஷஃப் பிராணஃப் பிராணதஃப் பிரணவஃப் பிருதுஹு ஹிரண்ய கர்ப்ப க்ஷத்ருக்னோ வியாப்தோ வாயுர தோக்ஷஜஹ. இதுதான் அந்த ஸ்லோகம். அற்புதமான ஒரு ஸ்லோகம். இது யாராவது வியாதியால் தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னா, இல்லை ஒரு உதாரணத்துக்கு கேன்சர்னால டாக்டர் சொன்னாங்க 6 monthsக்குள்ளே போயிடுவாங்க, இல்லை அவங்களுக்கு ஆயுள் கம்மி அப்படின்னு ஜாதகம் பார்த்து சொன்னாங்க. இந்த மாதிரி ஏதாவது கஷ்டங்கள் இருந்தா, ஒருத்தவங்க இறந்து போகிற அந்த டெத் பெட்டில் இருந்தாங்க அப்படின்னா கூட இந்த மந்திரம் மீண்டும் உயிர் தரும் அப்படின்னு சொன்னாங்க. அதற்காக இந்த மந்திரம் சொன்னவங்க நடக்கலை அப்படி கிடையாது. ஸ்ரத்தையோட நம்ம எது பண்ணாலும் அதற்கு பலன் இருக்கு அப்படின்னு அந்த கிருஷ்ண பரமாத்மாவே கீதையில சொல்லியிருக்கார். அதனால இந்த கலியுகத்துல பல பல பக்தர்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் இருக்கு. ஆனா எல்லா கஷ்டத்துக்கும் விடை, அந்த சொல்யூஷன் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா நம்மளோட மகான் சாய் பாபா கிட்ட. இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் பல பேர் பல கோரிக்கைகளோடு இருக்கும். இது எனக்கு நடக்குமா, அது எனக்கு நடக்குமா அப்படின்னு. ஒன்று மனதார நீங்கள் புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, சச்சரித்திரம்ல வர மாதிரி பஞ்சபூதங்களும் பாபாக்குள் அடக்கம். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இது நம்ம சாய் சச்சரித்திரம்லயே படிச்சிருக்கோம். பாபா எப்படி ஷிரடியில பயங்கரமான மழை, இடி மின்னல் கூடிய மழை வரும் பொழுது எப்படி அந்த மழையை கம்மி பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி அக்னி இந்த பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றோம், இந்த 5 elements of the nature. அப்போ அதுல அக்னியும் ஒண்ணு. அப்போ இந்த அக்னி, இந்த துவாரகா மாயில இந்த துணியில அப்படியே அந்த அக்னி எரிய 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 பாபா வெறும் அந்த சத்காவை தட்டி தட்டி அந்த அக்னியை குறைச்சார். அந்த அக்னி பயங்கரமா பிரம்மாண்டமா எரிஞ்சுட்டு இருக்கிற அக்னி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லணும். அது அப்படியே போயிட்டே இருக்கு, அது ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு எல்லா பக்தர்களும் நினைக்கும் பொழுது பாபா தனக்குள் பஞ்சபூதங்களும் அடக்கம் அப்படின்றத ரொம்ப அற்புதமாக ஷிரடியில பாபா உயிரோடு இருந்த காலத்துல காமிச்சிருக்கார். இந்த சாய் சச்சரித்திரத்துல வரக்கூடிய இந்த விஷயங்களை படிச்சிருக்காங்க இந்த கலியுகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பக்தை. இவங்களை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, இவங்க ஒரு நடிகை. ஷீ இஸ் அன் ஆக்ட்ரஸ். அவங்க எனக்கு தொடர்பில் வரும்பொழுது நாங்கள் பல விஷயங்கள் பகிர்ந்துட்டோம். இப்போ நம்ம எல்லாருமே யோசிக்கிறோம் என்ன அப்படின்னா, பாபா கிட்ட வேண்டினா பாபா நம்மளுக்கு பதில் கொடுப்பாரா அப்படின்னா, நிச்சயமாக பதில் கொடுப்பார் அப்படிங்கிறது இந்த பெண்மணி ஒரு உதாரணம். அதுவும் கரெக்டா இன்னைக்கு ராமநவமி அன்று இந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகுது. நீங்க பாருங்க, ஷிரடியில கரெக்டா அவங்களுக்கு நிகழ்ந்த சம்பவத்தை தான் நான் இப்ப சொல்றேன். அதுவும் கரெக்டா ராமநவமியில டெலிகாஸ்ட் ஆகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, இந்த பெண்மணி அவங்க கூட 2 நண்பர்கள், ஒன்று சகோதரன் நண்பர், 2 பேருமே, இவங்க 3 பேரும் சேர்ந்து ஷிரடிக்கு போயிருக்காங்க. ஷிரடிக்கு போகும் பொழுது ஆர்த்தி டிக்கெட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாபாக்கு 4 ஆரத்தி, காக்கடாரத்தி, மத்தியானார்த்தி, தூபாரத்தி, ஷேஜாரத்தி. இப்போ ஷிரடியில உங்களுக்கு ஆர்த்திக்கு டிக்கெட்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்க ஆன்லைன்ல புக்கிங் இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இப்போ இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஆர்த்திக்கு இந்த மாதிரி முன்கூட்டியாவே நம்ம டிக்கெட்ஸ் வாங்கணும் அப்படின்னு எல்லாம் அவங்களுக்கு பெருசா தெரியல. ஆனா பாபா மேல அபரிவிதமான ஒரு நம்பிக்கை, அளவில்லாத ஒரு ஆசையோட இவங்க 3 பேரும் ஷிரடிக்கு பயணம் பண்ணியிருக்காங்க. ஷிரடிக்கு பயணம் பண்ணின பிறகு அவங்களுக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. என்னன்னா, நம்ம ஏன் பாபாவோட ஆரத்திக்கு போகக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு அந்த ஆசை அவங்களுக்கு அந்த மத்தியான ஆரத்தி ரொம்ப பிடிக்குமா அந்த பெண்மணிக்கு.
அப்போது இவங்க 3 பேரும் போய் அந்த சன்ஸ்தான், நம்ம ஷிரடி சன்ஸ்தான் இருக்குல்லையா, அந்த கவுண்டரில் போய் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி 3 டிக்கெட் இன்னைக்கு மத்தியான ஆரத்திக்கு வேணும் அப்படின்னு போய் காலையில் கேட்குறாங்க. இது ஷிரடிக்கு போனவங்களுக்கு தெரியும், இது கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். 99% கிடைக்காது. ஏன்னா ஷிரடியில் எப்பயுமே டிக்கெட்ஸ் ஃபுல் ஆகிட்டே இருக்கும் ஆன்லைன் புக்கிங்லேயே. இப்போது இந்த 3 பேரும் நேராக போய் கேட்டிருக்காங்க. அவங்க அதுக்கு சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒரு நிமிஷம் காத்திருங்க, நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. இவங்களுக்கு தெரியல டிக்கெட்ஸ் கிடைக்காது அப்படின்லாம் ஒன்றுமே பெருசாக தெரியல, கிடச்சிரும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்காங்க. உடனே அந்த சன்ஸ்தான் கவுண்டர்லேருந்து அவங்க சொன்னாங்களாம், இல்லை டிக்கெட்ஸ் எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு, உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது அப்படின்னு சொன்ன உடனே இந்த பெண்மணிக்கு ஒரு பாடல் ஞாபகம் வருது. எப்பயுமே இந்த பெண்மணி எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு அடிக்கடி தோணுமா பாபாவோட காக்கட ஆரத்தி. என்னன்னா, रहम नजर करो अब मोरे साई, तुम भीन नहीं मुझे मां बाप भाई, रहम नजर करो. அவங்களுக்கு அடிக்கடி இந்த பாடல் தோணுமா, பாபா நீங்க தான் எனக்கு எல்லாமே, எனக்கு நீங்க இல்லை அப்படின்னா எனக்கு வேறு யாருமே இல்லை. பாபா தான் நம்மளோட அம்மா அப்பா, நம்மளுடைய நண்பன், நம்மளுடைய சகோதரன், எல்லாமே பாபா தான். அண்ணன் தம்பி எல்லா உறவும் பாபா தான். நீ இல்லை அப்படின்னா எனக்கு யாருமே இல்லை பாபா அப்படின்னு அவங்க அடிக்கடி யோசிப்பாங்களாம். அந்த சன்ஸ்தான் கவுண்டரில் டிக்கெட் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு இந்த விஷயம் தோன்றுறது மனசுல. பாபா நீங்க தானே எல்லாமே, நீங்க நினைச்சா ஒரு டிக்கெட் தரலாமே, அது கூட இல்லாத அளவுக்கு நான் பாவம் பண்ணிட்டேனா, அப்போ நான் பண்ண வேண்டுதல் நடக்குமா பாபா, சாத்தியமே இல்லை அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. என்ன வேண்டுதல் அப்படின்னா, பிரமிச்சு போயிடுவீங்க. நம்ம பொதுவாகவே என்ன வேண்டுவோம், ஷிரடிக்கு போகிறோம் அப்படின்னா பொதுவாக நான் சில டைம் வேண்டுவேன். எப்படி வேண்டுவேன் அப்படின்னா, பாபா நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ கொடுங்க, எப்படி நடந்தாலும் நடக்கட்டும். ஆனால் எல்லாருக்கும் இருக்கிற ஆசை என்ன, நம்ம குருஸ்தான் போகும்பொழுது அங்கே வேப்ப இலை கிடைக்கணும் அப்படின்னு நான் யோசிப்பேன். அது உங்களுக்கு எபிசோட்லேயே நான் பல எபிசோடில் என்னெல்லாம் லீலைகள் நிகழ்த்தினார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்ம சமாதி மந்திரில் போனால், பாபா எங்களுக்கு தெரியற மாதிரி நாங்கள் ஃபஸ்ட்டு நிற்கணும் பாபா அப்படின்னு நம்ம நிறைய பேர் யோசிப்போம். எல்லா கோவிலும் நல்ல தரிசனம் கிடைக்கணும் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் இந்த பெண்மணி, இந்த நடிகை வினோதமான ஒரு விஷயத்தை யோசிச்சிருக்காங்க. என்னன்னா, பாபா நீ என் கூட இருக்க அப்படின்னா, அந்த ரஹம் நசர் கரோ பாடல்ல வர மாதிரி நீ தான் எனக்கு எல்லாமே, நீங்க இல்லைன்னா எனக்கு வேற யாரும் இல்லை, நீங்க என் கூட இருக்கீங்கன்னா ஷிரடியில நாம் போகும் பொழுது மழை பெய்யணும். ரொம்பலாம் வேண்டாம், மழை கொட்டி அந்த இடமே வெள்ள காடாய் அப்படிலாம் எனக்கு வேண்டாம் பாபா. சும்மா ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் மழை பெஞ்சதுன்னா எனக்கு அது போரும் பாபா. அந்த விஷயம் நடந்தால் நீ என் கூட இருக்கேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு இங்கே சென்னையில் இருக்கும் போதே அந்த நடிகை சென்னையில் இருக்காங்க. சென்னையில் இருக்கும் போதே வேண்டிட்டு ஷிரடிக்கு கிளம்பியாச்சு. அவங்களுக்கு தெரியாது ஷிரடியில் இருக்கிற கிளைமேட் அந்த சமயத்தில் என்ன அப்படின்னு. அப்போது இந்த ஆரத்தி டிக்கெட்டுக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஷிரடியில் இறங்கியிருப்பாங்க பாருங்க. உடனே அவங்க பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, வானத்தை நிமிர்ந்து பார்த்தாங்களாம். பார்த்தா கடுமையான வெயில். உடனே அவங்க ஷிரடியில் இறங்கி ஒரு டாக்ஸி ஏறுறாங்க. ஏறினோடனே அந்த டாக்ஸி டிரைவர் கிட்ட கேட்டாங்களாம், அண்ணா இங்கே இவ்வளோ வெயில் இருக்கே, இங்கே மழை வரத்துக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு ஆசை என்ன, அவங்க நினச்சது நடக்கணும்னு. உடனே அந்த டாக்ஸி ஓட்டுநர் சொன்னாராம், அம்மா இங்கே வாய்ப்பே கிடையாது, இங்கே ஷிரடியில் பயங்கர வெயில், அதனால இப்போ மழையெல்லாம் அடுத்த ஒரு 3-4 மாதத்துக்கு மழை வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு மனசு உடைஞ்சு போச்சான். இந்த சம்பவம் அவங்க ஆர்த்தி டிக்கெட் வாங்குறதுக்கு காத்துட்டு இருக்காங்க பாருங்க, அந்த இடத்துல இவங்களுக்கு ஞாபகம் வருது. என்ன பாபா அங்க கேட்டா டாக்ஸி டிரைவர் மழையே வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்றாரு, இங்க கேட்டா ஆர்த்தி டிக்கெட் வாய்ப்பில்லைன்னு இந்த சன்ஸ்தான்ல சொல்றாங்க. எப்படியாவது சன்ஸ்தான்ல இருக்கிறவங்க ஆர்த்தி டிக்கெட் இருக்குன்னு சொல்லவை பாபா அப்படின்னு யோசிச்ச இந்த பெண்மணிக்கு ஆரத்திக்கு போற அந்த வாய்ப்பு கிடைச்சுதா இல்லையா? நம்ம சொல்றோம் மனுஷன் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைப்பார் அப்படின்னு. இவங்களோட கேஸ்லயும் அதே தான் நடந்தது. இவங்க நினைச்சது என்ன, எப்படியாவது சன்ஸ்தான்ல டிக்கெட் கொடுக்கணும் அப்படின்னு. ஆனா அதே பாபா நினைத்தாரா இல்லையா? அங்க என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.